ஹலோ அக்கா, அப்புறம் என்னாச்சு? நியூஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பார்த்தீங்களா இல்லையா? ரொம்ப நேரமாக நான் உங்கள் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி மணியாச்சு, நானே அடிச்சிட்டேன். 11 ஆச்சு. என்ன பிள்ளைங்களா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, ரிசல்ட் பார்த்துட்டீங்களா? நம்ம பொண்டாட்டி யாருக்கிட்ட காலைல இவ்வளோ வேகமாக பேசிகிட்டு இருக்கா? ஓ, 10th ரிசல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காளோ? சரி சரி, டீ காப்பி போட்டுறா. ஆனால் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செஞ்ச மாதிரி அறிகுறி இல்லையே. டிஃபன் வேறு பசிக்குது, டிஃபன் செஞ்சாலே நான் தெரில, கேட்போம். என்னது அம்மா காலையில் இவ்வளோ வேகமாக பேசிகிட்டு இருக்காங்க? என்ன விஷயம் தெரியலையே. நம்ம வேறு ஸ்கூலுக்கு கிளம்பி நிற்கிறோம், நான் டிஃபன் வேறு கொடுக்கல. என்ன சொல்கிறீங்க? ஒருக்குள்ளே சூப்பர் மார்க் எடுத்துருக்கு, நட்டில் கம்மின்னு சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சு? என்ன விஷயம்? ஏன் டியூஷன் கீசன் எதுவும் அனுப்பலையா? எனக்காச்சு? ஏம்மா மாலா, பசிக்குது, நானும் பிள்ளையும் நின்றுட்டுருக்கோம் ரொம்ப நேரமாக. நீ பாட்டுக்கு ஏதோ ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்க தீவிரமாக. கொஞ்சம் எங்களையும் பார்க்கலாம், நாங்கள் சொல்கிறதையும் கேட்கலாம்ல. நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேம்மா. டிஃபன்லாம் எங்கம்மா கட்டிட்டீங்களா? என்னம்மா ஆச்சு? ஓ அப்படியா விஷயம். இந்த பிள்ளைங்களாம் இப்படி தான் காது. இந்த காலத்தில் ஃபோனை பார்த்துட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், கெட்டு போகுதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிள்ளை நல்லா எடுத்துருக்கு, இன்னொரு பிள்ளை கம்மியாக எடுத்துருக்கு. என்ன பண்ணுறது? ஃபோன் வந்து எல்லா பிள்ளைங்களையும் வாழ்க்கையே கெடுத்துது. பிள்ளைங்க வாழ்க்கை மட்டுமா கெடுத்து? என்ன பண்ணுறது? வீடே இப்படி தான் இருக்குக்கா, ஃபோனும் கையுமா. இப்போ அதே ஃபோனால தான் நானும் பிள்ளைங்க சாப்பாடு என்னாச்சுன்னு கேட்குறோம், நீ இன்னும் கண்டுக்காமல் இருக்கு. மறுபடியும் சத்தமாக கேட்டால் தான் இவ வாய் திறப்பா. ஓ சரி சரிங்கக்கா, எடுங்க, கவலைப்படாதீங்க. அதான்க்கா பிள்ளைங்களாம் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏதோ அந்த மார்க்கை வச்சு குரூப் எடுத்துவிடுங்க, பார்த்துக்கலாம். சரிங்கக்கா, நான் அப்புறமேட்டு மறுபடியும் இதை பற்றி பேசுவோம். இந்த சாப்பாடு கொடுக்கணும், மணியாச்சு 2 பேர் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்கக்கா, அப்புறம் பேசுகிறேன். பிள்ளைங்களாம் ரொம்ப திட்டாதீங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். என்னங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? அடி பாவி, ஃபோனில் அவ்வளோ தூரம் ஃபோனால தான் வீடே கெட்டு போகுது, பிள்ளைங்க கெட்டு போகுதுனே. அதே ஃபோனால தான் இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பேசணுங்கிறதே மறந்துட்டு நிற்கிறேன். அம்மா, காம நேரமாக டிஃபன் வேணுங்கிறோம். என்னம்மா ஆச்சு? ஃபோனில் மூழ்கிட்டீங்களோ? ஓ அப்படியா? அந்த ரிசல்ட் கிட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. சரி சரிங்க, இனிமேல் தான் தோசை ஊற்றணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கீங்களா? தோசை ஊற்றிட்டு வந்துடுறேன். என்னது இனிமேல் தான் தோசை ஊற்றுடுமா? இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருந்தேன்? காலையிலேருந்து நியூஸை பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் ஃபோனை போட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். இதுதான் பொழப்பா? ஒன்று விட்டால் தான் சரிப்படுவா, பார்த்துக்க. ஐயோ அம்மா, ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்னடி, நானும் பிள்ளையும் அவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டுக்காமல் அடுத்தவங்க வீட்டு விஷயத்த பேசுகிறேன். இதில் வேறு ஃபோன்னால தான் குடும்பமே கெடுதுன்னு அட்வைஸ் வேறு. எல்லாமே ஏதாவது ஃபோனை வச்சுக்கிட்டு கண்டுக்காமல் அந்த சமையல்லாம் பண்ணாமல் இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ, என்ன அம்மா அப்பாக்குள்ளே சண்டை வந்துருச்சு நம்ம டிஃபன் கேட்டதுனாலையோ? அப்பா விடுங்கப்பா, ஏன்ப்பா அம்மாவை அடிக்கிறீங்க? ரிசல்ட்டை பற்றி தானேப்பா கேட்டாங்க, நம்ம நல்லதுக்கு தானே. விடுங்கப்பா, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் கடையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ சாரிங்க, ஏதோ கொஞ்சம் ரொம்ப ஆர்வத்தில் எப்படி இருந்துட்டேன். இனிமேல் கரெக்டாக செஞ்சுருங்க, கொஞ்சம் கோச்சிக்காமல் போங்க, கோவப்படாதீங்க. பிள்ளைங்க பாவம் பசியோடு இருக்காங்க. ஆல்ரெடி போட்டால் தான் வலி கூறுவோம் போல். இனிமேல் அடுத்தவங்க வீட்டு விஷயத்த முன்மாரமாக பேசு, அப்புறம் இருக்கு உனக்கு. இப்போ நீயும் தான் பட்டினியாக கிடக்கணும். பசிச்சா வேணால் சமைச்சு சாப்பிடு, இல்லாட்டி என்னமோ கடை. நானும் பிள்ளைங்க போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நம்மளும் ஒவ்வொரு அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் வச்சுட்டோமா? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு விஷயத்தை பார்ப்போம். இதுதான் நமக்கு நல்ல பாடம். அதுலேருந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.